வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 29/12/2023 சோபக்கிருது ஆண்டு மார்கழி மாதம் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. தனுசு லக்கணம் இருப்பு இன்று 3 நாழிகை 13 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:28க்கு. திதி இன்று காலை 8:15 வரை துதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:41 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:22 வரை ஐந்திரம், பின்பு வைதிருதி. கரணம் இன்று காலை 8:15 வரை கரசை, பின்பு இரவு 9:06 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:28 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா இன்று மூலம் நட்சத்திரம்ங்க. அப்போ இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். நீண்ட பயணங்கள் ஏதாவது நீங்கள் மேற்கொள்கிறது திட்டமிட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க. எந்த ஒரு செயல் செய்யணும்னு நினச்சா கூட 2-3 நாட்கள் கழித்து நீங்கள் செய்ய வேண்டியது மிக நல்லதுங்க. இந்த சந்திராஷ்டம தினங்களில் இதெல்லாம் செய்யும்போது மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. இப்போ வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடும். அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படுங்க. இப்போ எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை எல்லாம் முற்றிலுமே நீங்கள் தவிர்த்து விடுங்க. ஆன்மீக காரியங்களில் இன்றைய நாள் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகனத்தில் சேவை, திருமையம் ஸ்ரீ சத்தியமூர்த்தி வாகனத்தில் புறப்பாடு, திருவிடை மருதூர் பிரகத் குஜாம்பிகை வாகனத்தில் புறப்பாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனை வழிபட குடும்ப ஒற்றுமைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. பிரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று கெர்போட்டா ஆரம்பம்ங்க. அப்போ இந்த கெர்போட்டான்னு நம்ம காலாண்டில் எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த கெர்போட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகங்கள், இந்த மார்கழி மாதத்தில் மேகங்கள் பார்த்தீங்கன்னா சூழ்ந்து காணப்படும். அதாவது வெறும் மழையாக பெய்யாமல் ஒரு சாரல் மாதிரி தூவிக்கிட்டே இருக்கும் அந்த மார்கழி மாதத்தில். அப்போ அப்படி பேஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த வருகின்ற காலங்கள் பார்த்திங்கன்னா நல்ல மழை பொழியுங்க. அதே போல் இந்த கெர்போட்டா காலங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேகங்கள்லாம் கலைஞ்சு அடமழை, கனமழைலாம் இந்த மார்கழி மாதத்தில் பெஞ்சதுன்னா கண்டிப்பாக அடுத்த வருடங்கள் பார்த்திங்கன்னா மழை பெய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாத்தையும் குறைச்சிரும். அதே போல் உங்களுக்கு நீர்நிலைகள் எல்லாமே பராமரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் நல்லது. இந்த காலகட்டங்கள் கெர்போட்டா காலகட்டங்களை நம்ம பார்த்து தான் அடுத்த வருடம் மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்றத, சராசரியான மழை எப்பொழுதும் பெய்யணும் அப்படின்னா இந்த கெர்போட்டா காலங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட வேண்டியது நல்லதுங்க. அப்போ இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய பணிகளை செய்ய மிக சிறந்த நாளுங்க. வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு மிக உகந்த நாளுங்க. மதில் சுவர் பராமரிப்பு பணிகளை எல்லாம் செய்ய மிக ஏற்ற நாளாக இருக்குது. கண்கள் சார்ந்த சிகிச்சைகள் மேற்கொள்ள மிக நல்ல நாளுங்க. இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சுக்கிரஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சுக்கிரஹோரை பார்த்தீங்கன்னா களத்திரம், அழகு, கவர்ச்சி, சுத்தம், பொருளாதாரம் ஆகிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருப்பவர் யார்? இந்த சுக்கிர பகவான் தான். அப்போ இந்த சுக்கிர பகவானுடைய அனைத்து சுபகாரியங்களுக்குமே இந்த சுக்கிர பகவானுடைய சுக்கிரஹோரையை நீங்கள் பயன்படுத்தலாமுங்க. அப்போ வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த சுக்கிரஹோரையில் நீங்கள் செய்யலாம். நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த சுக்கிரஹோரையில் நீங்கள் வாங்கலாம். வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சாலும் இந்த சுக்கிரஹோரையில் நீங்கள் வாங்கலாமுங்க.
அப்போ ஆடை ஆபரணம் வாங்கவும் மிக உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரஹோரை தாங்க. குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொள்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் காரியமாக இருந்தாலும் சரி, அது இந்த சுக்கிரஹோரையில் நீங்கள் செய்யும்போது அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ உங்களுடைய குடும்பத்திற்கு முன்னேற்றத்திற்கு உண்டான தேவைகளை எல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. விவசாயம் சார்ந்த பணிகளை எல்லாம் நீங்கள் செய்யலாம். பயணங்கள் சார்ந்த ஒரு விஷயங்களையும் இந்த சுக்கிரஹோரையில் நீங்கள் செய்வது மிக சிறப்புங்க. அப்போ பணப்பரிமாற்றம் போன்றவற்றிற்கு இது மிக ஏற்ற ஹோரையாகவும் இந்த ஹோரை காணப்படும். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைங்க. அப்போ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அனைத்து தீய சக்திகளுக்கும் அசுரர்களுக்கும் எதிராக போராடி வெற்றி பெற்ற இந்த துர்க்கை அம்மனுக்கு மிக சிறந்த நாளாக உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் துர்க்கையை வழிபட வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பல வண்ண நிறை உடைகளை எல்லாம் அணிஞ்சு நீங்கள் வணங்க வேண்டியது நல்லதுங்க. அப்போ இந்த பல வண்ண நிறை உடைகள் அணிவதால் என்ன பலன்கள் ஏற்படும்னா அன்றைய நாளுக்குண்டான தெய்வங்களுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருட்சகத்தில் புதன் சுக்கிரன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பயணம் இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது. 6ல் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரனுடைய பயணங்கள்லாம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போது உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவதன் மூலம்தான் இன்றைய நாள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எளிதாக செய்ய முடியும். ஆன்மீக இசை கேட்பது உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியையும் திருப்தியையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இன்றைய நாள் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுக்கு போட்டிகளில் இருந்து வந்த தயக்கங்கள் எல்லாமே இன்றைய நாள் குறைய காண்பீங்க. உங்களுடைய பணிகளில் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் ஒரு சிலருக்கு குறைய காண்பீங்க. மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு பழைய நினைவுகளின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் சோர்வும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று நீங்கள் சொல்லிலும் சரி செயலிலும் சரி கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் புதிய முயற்சிகளில் இறங்கும் முன்பாக ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து ஈடுபடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஆலோசித்து முடிவெடுங்க. அது உங்களுக்கு நல்லதாக தரும். தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தால் கூட நீங்கள் அவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது தான் இன்றைய நாள் நல்லதுங்க. ஏன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி தாங்க இன்றைக்கி வெற்றி பெறுவீங்க. அப்போ திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் நீங்கள் பணியாற்றுவது உங்களுக்கு இன்றைய நாள் உதவிகரமாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு எப்பொழுதும் போல இருக்குது. அவ்வளோ ஒரு சிறப்பான வளர்ச்சி இருக்குமானா நிச்சயம் இருக்காது. அதில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க, யதார்த்தமாக இருங்க. உங்களுடைய பார்ட்னர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான உறவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லிணக்கத்தை எல்லாம் பராமரிக்க மகிழ்ச்சியெல்லாம் தக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போது நீங்கள் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும் இன்றைய நாள். அப்போ தான் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யணுங்க. அப்போ குழந்தைகளுடைய பிடிவாதத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை பண வரவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்காதுங்க. அப்போ சேமிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிக குறைவாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தாயோட ஆரோக்கியத்தில் சில உடல் பிரச்சனைகள் இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில மருத்துவ செலவுகள் அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்கள வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை, கார வகைகள், எண்ணெய் வகைகள், உணவு வகைகள் எல்லாத்தையும் தவிர்க்க வைக்கக்கூடிய ஒரு என்ன செயலோ அதை செய்யுங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்ள வைக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு மிக சிறப்பை தருங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு,
அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மஞ்சள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று மற்றவர்களுடன் பார்த்தீங்கன்னா வீண் விவாதத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற பைசா எல்லாம் கரையை காண்பீங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 7ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. 10ஆம் பாவத்தில் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஒரு முன்னேற்றமான பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அப்போ நீங்கள் சுயமாக இன்னைக்கு முன்னேறுவீங்க. உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் மூலம் பிறரை எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு அறிவாற்றல் காணப்படுங்க. கல்வியில் இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை இன்றைய நாள் குறையும். வருமானத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழலும் அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. மனதில் புதுவிதமான ஆசைகளும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்குங்க. வியாபார பணிகளில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடும். நண்பர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு உண்டாகக்கூடுங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் தேடி வரப்போகுது. எதிர்பாராத பணவரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்குது. வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்களில் சில அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும், இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படுங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தாய் வழி உறவினர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இன்றைய நாள் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி அன்பர்கள் பணி நிமித்தமான சிறிய பயணங்கள் எல்லாமே ஏற்படும். இந்த பயணத்தால் உங்களுக்கு சில நல்ல லாபங்கள் அடையக்கூடிய அளவுக்கு பயனுள்ள வகையில் எல்லாமே அமையக்கூடுங்க. இந்த பயணம் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு வருமானங்கள் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்குமே, கணவன் மனைவி இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக காணப்படுது. அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய துணைகளுக்கு பார்த்தீங்கன்னா நன்கு புரிந்து கொண்டு செயல்படுவதால் உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா மிக வலிமை வாய்ந்ததாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் ஆர்வமின்மை எல்லாம் இதுவரைக்கும் இருந்திருக்கும். அதெல்லாம் இனிமேல் ஆர்வம் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நிதி நிலைமை மிக மிக திருப்திகரமாக இருக்குங்க. அப்போ இன்று கணிசமான செலவு எல்லாத்தையும் நீங்கள் சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறந்து காணப்படுவதால் உங்களுடைய எல்லா வகையிலையுமே ஆற்றல் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடுங்க. மிருகஷீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா
சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. 7ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. 9ஆம் பாவத்தில் சனியும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் குருவுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அமைதியாகவும் உங்களுடைய மனதை கட்டுப்பாடுடனும் இருக்க வேண்டும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆர்வப்படுவதனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் இருக்குங்க. அப்போ தியானம், ஆன்மீக இசை இதெல்லாம் உங்களுக்கு மனதளவில் ஆறுதலை கொடுக்கக்கூடுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லாத என்பதால் மனதளவில் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள்லாம் இருக்கும். உடலில் இதுவரை இருந்து வந்த அசதிகள் எல்லாமே ஒரு சிலருக்கு குறைய காண்பீங்க. சுரங்க பணிகளில் உங்களுக்கு லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் எல்லாம் ஏற்படக்கூடும். உங்களுடைய பேச்சுக்களில் பார்த்தீங்கன்னா அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலையும் இன்றைய நாள் இருக்குங்க. மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் பார்த்தீங்கன்னா இன்றைய சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க கூடுங்க. உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான செலவாகவே இருக்குங்க. இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. உங்களுடைய சகோதரர்களால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படலாமுங்க. கொஞ்சம் கவனமுடன் இருங்க. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையம்மனை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக மாற்றி கொடுப்பாங்கங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குறித்த நேரத்தில் பணிகளை எல்லாம் நீங்கள் முடிப்பது சற்று கடினமாக இருக்கக்கூடிய உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கூடுதல் பணிகளை எல்லாமே நீங்கள் சமாளிக்க கூடுதல் முயற்சிகள் உங்களுக்கு தேவைப்படுங்க. அப்போ திட்டமிடுதல் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய முயற்சிகள் இருந்தால் கூட திட்டமிடுதலுடன் இருந்தால் தான் நீங்கள் சில தவறுகளை தவிர்க்க முடியும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஆரோக்கியமான உறவை எல்லாம் பராமரிக்கணும்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் பழக வேண்டும். பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் நிலவக்கூடுங்க. கொஞ்சம் கவனமுடன் இருங்க. குழந்தைகளுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருந்தால் கூட விளையாட்டுத்தனம் நிறையாக இருக்கும். அதனால் அவங்கள கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் கேர் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சற்று குறைந்து தாங்க காணப்படுது. அப்போ போதிய அளவுக்கு உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய, குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. அதனால் சேமிப்பதற்கான வாய்ப்பு சற்று இன்றைய நாள் குறைந்து காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரலாம். அதனால் உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடைபயிற்சி பண்ணுங்கள். யோகா, தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வாங்க. ஆரோக்கியம் மேம்படக்கூடும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு மன நிறைவையும் மன நிம்மதியையும் கொடுக்கக்கூடுங்க.
அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் மிக நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களுடன் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் சனியும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான பலன்கள் கிடைக்குமானா நிச்சயம் பலன்கள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் சிறு சிறு தடைகள் தாமதங்கள்லாம் ஏற்படலாம். அப்போ உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் அதிகமாக இருக்க வேண்டுங்க. இதனால் சில மனதளவில் கொஞ்சம் கவலைகள் ஏற்பட்டால் கூட நீங்கள் அடுத்த கட்ட முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்குங்க. தேவையற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிந்திச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு அது மனதளவில் கவலைகளை தான் ஏற்படுத்துங்க. நம்ம பழைய விஷயங்களை நினைப்பதால் எந்த ஒரு மாற்றமும் வராதுங்க. அப்போ இன்றைய நாள் நமக்கு எந்த மாதிரி அமையுதோ அதை நம்ம பயன்படுத்தி அடுத்த நாளுக்குண்டான வருகின்ற நாட்களை சந்தோஷமாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சிறப்பான ஒரு காலங்கள்லாம் வருங்க. கடன் சார்ந்த எந்தாவது ஒரு விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ உங்களுடைய தோற்றப்பொழிவில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். சூழ்நிலை அறிந்து இன்றைய நாள் முடிவுகளில் சில மாற்றங்களை செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களையும் சற்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மற்றவர்களிடமிருந்து விலகி செல்வதால் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே போல் தற்பெருமையான பேச்சுக்களை இன்றைய நாள் குறைத்து கொள்வது உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடுங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் தொடங்கினாலும் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் சற்று தடை தாமதங்களுடன் உண்டாகக்கூடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வகையில் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் பண வரவுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய வாகனத்தில் நீங்கள் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டுங்க. சகோதரர்கள்லாம் உதவி கேட்டு வருவாங்க இன்றைய நாள். சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. உங்களுடைய பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். சிவ வழிபாடு உங்களுக்கு காரிய அனுகூலங்களை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாற்றுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் பணிகளை நீங்கள் தரமாக செயலாற்ற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் திட்டமிடுதல் வேண்டுங்க. அதே போல் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று அமையாது. அதான் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய சில அதிருப்திகளையெல்லாம் நீங்கள் ஆளாகக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்தமாகத்தாங்க இருக்குது. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் அமையாது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சில கடுமையான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடைபெறும். அதனால் இன்றைய நாள் நிதானத்தோடு இருங்க. சண்டை சச்சரவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டுங்க. அதே போல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் சண்டை வரதுக்குண்டான வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா
கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சண்டை இல்லாத எந்த குடும்பமும் இல்லை. இருந்தாலும் பொறுமையை கடைபிடிங்க. விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. மகிழ்ச்சிகள் இன்று குடும்பத்தில் சற்று குறைந்து காணப்படுங்க. அதனால் குழந்தைகளுடைய படிப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவர்களுடைய படிப்பில் மிக ஆர்வமெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு சற்று குறைந்து தாங்க காணப்படுது. அப்போ பயணத்தின் போது சில பண இழப்பதற்கான வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைய நாள். நிதி நிலைமையில் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று குளிர்ந்த உணவு வகைகளை உட்கொள்வதை இன்றைய நாள் தவிர்க்க வேண்டுங்க. சளி, இருமல் போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வீண் அலைச்சல்களை நீங்கள் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 7ஆம் பாவத்தில் சனியும், அஷ்டமத்தில் ராகுவுடைய பயணம் இருக்குது. உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் சில குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வெறுப்பான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாக கொடுங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெளிவான எண்ணங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுங்க. அப்போ தெளிவான சிந்தனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் தவிர்க்க முடியும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் இன்றைய நாள் ஈடுபடுங்க. அதன் மூலம் சில மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். அது நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ புதுமையான சில விஷயங்களில் செயல்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளால் உங்களுக்கு சேமிப்பும் இன்றைய நாள் குறைய காண்பீங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருந்தன்மையான உங்களுடைய பேச்சுக்கள் மூலம் பலருடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. கல்வி பணிகளில் இருந்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டுங்க. நீங்கள் விவசாய பணிகளில் இருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் ஏற்படும். அதே போல் உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய தாய் வழி உறவினர்களில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. காரிய அனுகூலம் ஏற்படக்கூடுங்க. அதுக்கு மிக சிறந்த நாளாகவும் இருக்குது. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளும் உங்களுக்கு உண்டாக போகுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வீங்க. தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது. அப்போ நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதற்கு சில வாய்ப்புகள் இருந்தால் கூட சிறு சிறு தடைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு அது உண்டாக கொடுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நற்பலன்களை சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அப்போ பணிகளில் உங்களுடைய செயல்திறன்கள் பார்த்தீங்கன்னா இன்று கொஞ்சம் குறைந்து காணப்படும். அது அதிருப்தி அளிக்கக்கூடும். மனதளவில் உங்களுக்கு சில சோகமான ஒரு நிகழ்வுகளாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் எளிதாக கடந்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. பணியிட சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வேறு வேறு மாற்றமான ஒரு சிந்தனைகளை எல்லாத்தையும் நீங்கள் ஏற்படுத்தக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் விஷயத்தில் இன்று
கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஒரு குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுடைய துணையுடன் சில மோதல்கள், சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அந்த நாளை கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்துண்டான பிரச்சனைகளை இன்றைய நாள் பேசாமல் இருப்பது, வெளியிடங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட தகவல்களை நீங்கள் பரிமாறாமல் இருப்பது உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்ததாக இருக்குங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. குழந்தைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு தோள்கள், கைகளில் சில வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உடற்பயிற்சி நீங்கள் மேற்கொள்ளுங்க. நடைப்பயிற்சி, யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு கூடுதல் செலவினங்கள் தான் அதிகமாக காணப்படுது. ஏன்னா விரைய செலவுகள், தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு பணம் இழப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கொள்ள வேண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திடீர் செலவுகளால் உங்களுக்கு கடன்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய் வழி உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியக்கூடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் இன்றைய நாள் அதிகமாக ஏற்படுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் கேதுவுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 3ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் சனி பகவானும், 7ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக ஒரு சாதகமான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. இன்று உங்களுக்கு பொழுதுபோக்கிற்கு மிக உகந்த நாளாகவும் இருக்குது. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறந்த நாளாக இருக்க போதுங்க. நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அதில் இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடும். உங்களுடைய தொழில் நிமித்தமான சிந்தனைகள் இன்று அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா செல்வாக்கு உயர காண்பீங்க. உங்களுடைய சில குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்க போகுது. புதிய முயற்சிகளில் உங்களுக்கு அனுபவமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இப்போ உயர் அதிகாரிகளால் சில ஆதாயங்கள் எல்லாம் உண்டாகக்கூடும். சில தவறி போன சில ஒப்பந்தங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மனதில் தேவையற்ற சில சஞ்சலங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வண்ணம் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப விஷயமாக இருந்தீங்கன்னா சற்று அலைச்சலும் உங்களுக்கு சோர்வும் ஏற்படக்கூடுங்க. அப்போ தாய்மாமன் வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செய்திகள் எல்லாம் வந்து சேரலாம். உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அதில் பாதிப்பு எதுவும் உங்களுக்கு ஏற்படாதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் இன்று முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா மன அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு குறித்த நேரத்தில் எல்லாத்தையும் வேலையை முடிப்பீங்க. உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அதன் மூலம் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுங்க. தொழில் வளர்ச்சி கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குங்க. இப்போ உங்களுடைய இன்றைய நாள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உங்களை ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் என்ன செயல் செய்தாலும் உங்கள் துணை ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் இருவருடைய பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுப நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் பணம்லாம் பார்த்தீங்கன்னா வங்கி இருப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கையிருப்பு பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய தேவைகளை இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குது. நிதி ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குங்க. இப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் என்பது ஒன்று இருக்கவே இருக்காதுங்க இன்றைய நாள். இப்போ இன்று முழுவதுமே நீங்கள் ஆரோக்கியத்துடனும் தெம்புடனும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உறவினர்களால் சில செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் எப்பொழுதுமே நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 3ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் ராகுவும், 7ல் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குது. 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய வளர்ச்சிகள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். இன்றைய நாளை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். அப்போ ஆன்மீக பணிகளில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடும். உயர் பொறுப்பில் இருந்தீங்கன்னா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிகமான லாபங்கள், உயர்வுகள், ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ எதிலுமே இன்றைய நாள் ஆர்வமின்றி செயல்படுவீங்க. ஜாமீன் தொடர்பான செயல்களில் மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களை விட்டு நீங்கள் விலகி சென்றவர்கள் இன்றைய நாள் அவர்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். உங்களுடைய பெருந்தன்மையான பேச்சுக்களால் இன்றைய நாள் மேன்மைகளும் உண்டாகக்கூடுங்க. விலை உயர்ந்த பொருட்களுடைய சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அதே போல் இன்றைய நாள் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாகவும் லாபகரமாகவும் பார்த்தீங்கன்னா முடியக்கூடுங்க. குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிக உகந்த நாள்னே சொல்லலாமுங்க. சகோதரர் வகையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடனும் செலவு செய்வீங்க. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுங்க. தாயோட விருப்பத்தை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அம்பிகையை வழிபட உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய முயற்சிகளில் அர்ப்பணிப்பு அதிகமாகவே இருக்கும். கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிச்சிருவீங்க. இன்றைய நாள் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்க கூடுங்க. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குது. உங்களுடைய தினசரி வருகின்ற ஒரு லாபங்களை விட இன்றைய நாள்
நாள் அதிகரித்து காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ அவருடன் உங்களுக்கு ஒரு பொன்னான நேரத்தை எல்லாம் நீங்கள் கலைப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. இப்போ உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு மிக மிக சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி மிக அற்புதமாக இன்றைய நாள் காணப்படும். இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே அவங்களுக்கு விலகி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாக காணப்படுங்க. உங்களுடைய வீட்டில் நடைபெறக்கூடிய ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிக்காக எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக காணப்படுங்க. உங்களுடைய திடமான ஒரு ஆற்றல், தைரியம் இதெல்லாம் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல காலமாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. ஆரோக்கியம் மிக சிறப்பாக காணப்பட போகுது. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய வெளியூர்களால் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு உடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 9ல் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகளை பாதிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நம்பிக்கையுடன் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுடைய லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாள் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவான ஒரு சூழல்லாம் ஏற்படுது. அப்போ இறை சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எல்லாத்தையும் நீங்கள் துணிந்து எடுப்பீங்க. உத்தியோகத்தில் முயற்சிக்கு ஏற்ப சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிலுமே முன் யோசனையோடு செயல்படுவது இன்றைய நாள் நல்லது. வியாபாரத்தில் சில அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. மனதில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாமே உண்டாகக்கூடுதுங்க. சகோதரர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா ஆதாயம் ஏற்படும். புதிய முயற்சிகளை இன்றைய நாள் நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக நல்லதுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடுங்க. இப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய தரக்கூடியதாக இருக்கக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வேலைப்பளு அதிகமாக காணப்படுதுங்க. இந்த வேலைப்பளுனால திட்டமிடுதல் உங்களுக்கு இருக்காது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில தவறுகள் உங்கள் வேலையில் நேரலாம். அதனால் சரியாக நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க. சவால்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதை கொஞ்சம் சமாளிக்க கொஞ்சம் திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குங்க. தொழிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில தடைகள்
சிறு சிறு சிக்கல்கள்லாம் வந்தால் கூட அங்கே உங்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு சூடான விவாதங்கள் ஏற்படக்கூடுங்க. இதனையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு புரிந்து கொண்டு செயல்படுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொள்ளலாம். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். அப்போ குழந்தைகள் விஷயங்களில் அவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே கேர் பண்ணவே வேண்டாம். அவங்களுடைய படிப்பு அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு நன்மதிப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு சற்று குறைந்து தாங்க காணப்படுது. அப்போ பண இழப்பும் உங்களுக்கு காணப்படுவதால் பணத்தை நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. எச்சரிக்கையுடன் இருங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்குங்க. அதனால் தூக்கமின்மை காரணம், அதனால் உங்களுக்கு ஆரோக்கியம்லாம் குறைந்து காணப்படுங்க. நல்லா படுத்து தூங்குங்க, நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க, யோகா பண்ணுங்கள். நடைப்பயிற்சி நீங்கள் காலை மாலை செய்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நடைப்பயிற்சி எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று தந்தை வழி உறவினர்களிடம் பார்த்தீங்கன்னா ஆதாயம் உண்டாகக்கூடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் ஏற்படுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே இன்றைய நாள் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 3ஆம் பாவத்தில் சனி பகவானும், 4ஆம் பாவத்தில் ராகுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் குருவுடைய பயணமும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திறமைகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் திறமையாக செயலாற்ற முடியாது அப்படின்றது தான் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க, நிதானத்தோடு இருங்க. தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாளை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பது எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துட்டீங்கனாலே போதும், மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைய நாள் நீங்கள் திட்டமிட்டிருந்தீங்கன்னா 2-3 நாட்கள் கழித்து பண்ணுங்கள். உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாகலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களிடத்திலிருந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. வியாபார பணிகளில் கொஞ்சம் விவேகத்துடன் செயல்பட வேண்டுங்க. இன்றைய நாள் எதிர்பாராத சில அலைச்சல்களால் உங்களுக்கு அனுபவம் அதிகரிக்கக்கூடுங்க. விதண்டாவாதமான சில பேச்சுக்களை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. அரசு ஊழியர்கள், அரசு காரியங்கள் இருந்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டுங்க. சக ஊழியர்களால் சில நெருக்கடியான ஒரு சூழலும் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுப்பது எல்லாமே இன்றைய நாள் தவிர்த்துருங்க. வழக்கமான பணிகளில் கொஞ்சம் மிகுந்த கவனத்துடன் ஈடுபட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ மற்றவர்களுடன் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடவே வேண்டாமுங்க. எதிர்பாராத பண வரவுடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும். அதே போல் உங்களுடைய சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய நாள் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு சங்கடங்கள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பணிகளில் சில தவறுகள்லாம் நேர வாய்ப்புள்ளது. கவனமாக பணியாற்ற வேண்டும். உங்களுடைய சக ஊழியர்களால் சில நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் எளிதாக சமாளிக்க கொஞ்சம் தைரியத்தையும் திறமையும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. திட்டமிடுதல் மிக அவசியம்.
தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்தமாக கொஞ்சம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நட்புடன் பழக வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. ஏன்னா சிறு சிறு சண்டைகள், சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க, புரிந்து கொண்டு செயல்படுங்க. ஒருவரை ஒருவர் பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டீங்கனாலே போதும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் சற்று மகிழ்ச்சி குறைந்து காணப்படுதுங்க. எச்சரிக்கையுடன் இருங்க. குழந்தைகளுடைய படிப்பில் சிறு சிறு சுணக்கங்கள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் இன்றைய நாள் மட்டும் இருந்தாலும் போதும், அடுத்த வருகின்ற நாட்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதனால் அவங்கள பற்றி கொஞ்சம் நீங்கள் அக்கறையோடு பார்த்து கொள்ளுங்கள், என்ன வேணும் ஏது வேணும்னு. அதனால் அதில் கொஞ்சம் கேர் பண்ணாலே போதும், அவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, சுறுசுறுப்பாக ஆயிடுவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று குடும்ப செலவுகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. அப்போ பணத்தை எல்லாம் நீங்கள் சாதுரியமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் அமையுது. செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டுங்க. அப்போ அந்த செலவுகளை கண்காணித்தா மட்டும்தான் நீங்கள் செலவினங்களை நீங்கள் கொஞ்சம் குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு தாய் வழி உறவினர்களுக்கு இடமிருந்து சில ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் ஏற்படலாம். அப்படி இல்லைனா தாய்க்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் அவங்கள பார்த்து கொள்ளுங்கள். அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக சில பணமெல்லாம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுமுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்பத்துடைய தேவைகளை இன்றைய நாள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாமுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 3ல் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குது. 7ல் சந்திரனும், 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிகள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வாழ்க்கையில் யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்க. புதிய அனுபவங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களால் சில ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. போட்டி விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழல் எல்லாமே உண்டாக போகுதுங்க. அப்போ இறை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடும். உங்களுக்கு சில முதலீடுகளில் மூலம் பார்த்தீங்கன்னா லாபங்களும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. அதே போல் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் நிறைவேறுங்க. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. இப்போ வெளியூர் பயண முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுக்கு உற்சாகத்துடன் செயல்படுவீங்க. தேவையான பணம் உங்கள்கிட்ட இருந்தால் கூட தேவையற்ற செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுவதால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுரும். கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும்.
சற்று அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால் மகான் ராகவேந்திரரை வழிபட உங்களுக்கு மன உளைச்சல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் எல்லாமே ஏற்படுங்க. இப்போ உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு மனதளவில் திருப்திகள் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு இனிமையான வார்த்தைகள், பேச்சுக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடுங்க. இதனால் இருவரிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். குடும்பத்தை பற்றி ஒரு நல்ல புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக இன்றைய நாள் அமைய போகுது. உங்களுடைய உறவுகளில் நல்ல அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே காணப்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. குழந்தைகளுடைய படிப்பு மிக அற்புதமாக இருக்குது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவாங்க. ஆசிரியர்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அவர்களுடைய திறமைகள் மிக வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் பயனுள்ள வகையிலையும் செலவு செய்வீங்க. அது இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும் செயல்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் சில செலவுகள் எல்லாம் ஏற்படலாம்ங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் சுக்கிரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அப்போ அனைத்து செயல்கள்லையுமே நீங்கள் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அனைத்து முயற்சிகளும் எளிதாகவும் உங்களுக்கு சுமூகமாகவும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மன உறுதியான ஒரு நேர்மறையான ஒரு அணுகுமுறை காரணமாக இன்றைய நாள் வெற்றிகள் அதிகமாக காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கற்பனை சார்ந்த துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். பிடித்த உணவு வகைகளை இன்றைய நாள் உண்டு மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுங்க. உங்களுடைய தோற்றப்பொழிவில் சில மாற்றங்கள் உண்டாகக்கூடும். உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. நீங்கள் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடும். தடைப்பட்ட சில பணிகளை எல்லாத்தையும் இன்றைய நாள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. விருப்பமான பொருட்களை இன்றைய நாள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அரசு தொடர்பான செயல்களில் ஆதாயம் அடைவீங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட
வேலைகளில் நீங்கள் எதிர்பார்த்த காரியமும் ஒன்று உங்களுக்கு இழுபறிக்கு பின்னர் தான் உங்களுக்கு முடியக்கூடுங்க. அப்போ தந்தை வழி உறவினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், அதெல்லாம் எளிதாக சமாளித்து விடுவீங்க. சகோதரர்கள் வகையில் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்குங்க. நண்பர்கள் உங்களிடம் பார்த்தீங்கன்னா உதவி கேட்டு வருவாங்க. மகாவிஷ்ணு வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை அதிகரித்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய திறமைகளுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ பணிகளில் உங்களுடைய திறமை மற்றும் ஆற்றல் எல்லாமே வெளிப்படுத்தக்கூடும். தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குங்க. தொழிலில் நீங்கள் போட்ட முதலீடுகளை விட லாபங்கள் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பார்த்தீங்கன்னா நட்பாக பழக வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. இதனால் உங்களுடைய இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு, நல்லுறவுலாம் ஏற்பட காண்பீங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மிக சிறப்பாக காணப்படுங்க. குழந்தைகளுடைய படிப்பு மிக அற்புதமாக இருக்குது. அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ பெற்றோர்களுக்கு குழந்தைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு நல்ல மதிப்பு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகம் உள்ளதுங்க. இன்றைய நாள் நிதி நிலைமையும் உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுறதுனால அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு பண தேவைகள் எல்லாமே இந்த நாளைக்கு என்ன தேவையோ அதோட அதிகமாகவே இன்றைக்கி காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் சில ஆற்றல் காரணமாக இன்றைய நாள் சிறந்த ஆரோக்கியமும் தென்படுதுங்க. இப்போ ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு மூலம் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளால் இன்றைய நாள் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாமுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம்ங்க. லக்கணத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. 2ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் இருக்குது. 7ல் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு விதமான ஒரு மந்தமான ஒரு சூழல் தாங்க காணப்படுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. எந்த ஒரு இடத்துலையும் ஆர்வத்துடன் செயல்படாதீங்க. கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அமைதியாக இருங்க. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய கலைப்பணிகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். விளையாட்டு விஷயங்களில் உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அலுவலக பணிகளில் சில மாற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்போ கடினமான விஷயங்களை கூட நீங்கள் எளிதாக புரிந்து கொள்வீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஆசைகள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அப்போ எதையுமே ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுப்பது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்துங்க. தேவைகளை எல்லாத்தையுமே பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு நல்ல நாளாகவும் இருக்குது. காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று கிடைக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். அதெல்லாம் எளிதாக கடந்து விடுவீங்க. புதிய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையோட ஆலோசனைகள் பயனுள்ளதாக இருக்குங்க. அதே போல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய செயல்களை நீங்கள் திறம்பட செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. சக பணியாளர்களால் ஒத்துழைப்பு அதிகமாக இருக்காது. அதனால் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய அங்கீகாரமும் இன்றைய நாள் பெற இயலாதுங்க. இன்றைய நாள் தொழில் வேலையில் கொஞ்சம் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய அன்பை பார்த்தீங்கன்னா துணையிடம் வெளிப்படுத்த இயலாதுங்க. ஏன்னா உங்களுடைய மனதில் சில குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் அந்த குழப்பத்தை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா தனிமையில் இருங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க, பொறுமையை கடைபிடிங்க. அது உங்களுக்கு மனதளவுல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துங்க. உங்களுடைய கவலைகளை இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. அப்போ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பேச்சில் நிதானம் தேவைங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காதுங்க. அதனால் கொஞ்சம் பணவரவு உங்களுக்கு இருந்தால் கூட தேவையற்ற விஷயங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பணத்தை தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. ஆனால் தோல் எரிச்சல், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முட்டி வலி, இந்த மாதிரியான சிறு சிறு உபாதைகள் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய நாள். அதனால் யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. அதே போல் நடைபயிற்சி நீங்கள் செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மாலை வேளையில் நண்பர்களுடைய மூலம் பார்த்தீங்கன்னா சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்திகள் கிடைக்கக்கூடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலமாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.